அந்த தாய் மீன் வந்து அது டயர்டாயிருது. அந்த குட்டி மீன் வந்து இன்னும் அதை வந்து ரசித்து அந்த ஃபுல் இதையும் கேட்குது. அப்போ அந்த உலகத்தோட எல்லா விஷயத்தையும் அந்த குட்டி மீன் வந்து புரிஞ்சுக்கிட்டது அப்படிங்கிற மாதிரி இதாயிருது. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு இளைஞனாக மாறி அந்த மீன் வெளியே வந்து ஒரு இளைஞன் உருவெடுத்து அந்த சின்ன குழந்தை மாதிரி வந்து காலெல்லாம் அந்த விவரம் இல்லாமல் உலகத்தை பற்றி தெரிஞ்சிருச்சு. இந்த மச்சமுனி முனிவர் வந்து இன்னும் வரைக்கும் மீனாகவே இருக்கிறார். அவருக்கு இதுவே கிடையாது. இன்னுமே அவர் வந்து உடலுடன் தான் உலாவுகிறார். அந்த மீனின் உடலுடன் உலாவி வந்துக்கிட்டே இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. அதனால் நம்ம இந்த இடத்துல வந்து வழிபாடு பண்ணும்போது திருமண வைபவங்களும் நல்லாயிருக்கும். உறவு பாலத்துக்கு திருமண வைபவம் முக்கியம். அதே சமயம் குழந்தை பாக்கிய விஷயமும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்களால் வர பிரச்சனைகள் மச்சமுனியை வழிபாடு பண்ணுவது காலையிலேருந்து இரவு வரைக்குமே வந்து உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் எந்த குறைபாடும் வேண்டாம். வெஜிடேரியனாக உணவு உட்கொள்வது சிறப்பாக இருக்கும். ஏன்னா உறவு நிலைகளில் நம்ம வந்து உணவை தான் பிரதானமாக வைத்து உறவு நிலை வளர்ப்பே அதிகம். விருந்து வைக்கிறது எல்லாமே அந்த உணவு வைத்து, அதனால் உணவு வைத்து படையல் பண்ணி சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி பண்ணுவது சிறப்பாக இருக்கும். ஃபுல் விரதம். மச்சமுனி வழிபாடு குழந்தை பாக்கியத்துக்காக எடுக்கிறதாக இருந்தால் வீட்டில் வச்சு அந்த குழந்தை பாக்கியத்துக்கு நம்ம வழிபாடு பண்ணுறோம். அந்த கோயிலுக்கு போக முடியலன்னா குறைஞ்சது 12 வாரம் அல்லது 18 வாரம் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் அந்த வழிபாடை எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உணவு படைகளுடன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதில் ஒரு துளி உணவுகளை எடுத்து ஒரு பரிகாரம் செஞ்சிருந்தா முழுமையான மாற்றம் நான் எடுத்துகிட்டு வர மாட்டேன். இப்போ நம்மளுக்கு கால் ஊனம் பிறப்புலே தெரியும் கால் ஊனம்னு. அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கட்டைக்கால் வந்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வைக்கும்போது ஒரிஜினல் கால்குள்ள ஃபீல் கொடுக்காது. ஜஸ்ட் மூவ் பண்ணுவோம், ஆனால் அது வலிகள்லாம் இருக்கும். அதே போல் தான் நம்மளுடைய பரிகாரங்கள் வந்து ஒரு கட்டைக்கால் வச்சுக்கிற மாதிரி தான். அது உங்களுக்கு இயற்கையான ஒரு கால் மாதிரி ஒரு உணர்வுகளை தராது. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில 12 ராசிக்காரர்கள் எந்த சித்தரை வழிபடலாம், அவரை வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கறத நம்ம கூட சொல்றதுக்காக ஆஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி அவர்கள் இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் அதை பத்தி. வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கம்மா. மேம், இன்றைய நிகழ்ச்சியில மீன ராசியில பிறந்தவங்க எந்த சித்தரை வழிபடணும், அந்த சித்தரை வீட்டுல இருந்தபடியே என்ன மாதிரியான பூஜை முறைகளை செய்து வழிபடலாம், அதை பத்தி எங்களுக்காக சொல்லுங்க மேம். மீன ராசிக்காரர்கள் வந்து என்னன்னா மச்சமுனி வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மச்சமுனி வந்து பார்த்தீங்கன்னா நீரில் நீந்தி கொண்டே கேட்குற ஒரு விஷயம். அதாவது சிவன் பார்வதி இவங்க 2 பேரும் வந்து உரையாடிக்கிட்டு இருக்காங்க. உரையாடிக்கிட்டு இருக்கும்போது சிவன் பார்வதி கிட்ட வந்து நிறைய விஷயம் சொல்றாரு. இந்த உலகத்தினுடைய பிறப்பு இறப்பு, எந்த கர்மாக்களை எதனால இப்படி ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கிற விஷயங்கள், இந்த உலகத்தினுடைய ரகசியங்கள் அனைத்தையும் அங்கே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அது சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது தூங்கிடுதா நம்ம பார்வதி தேவி தூங்கிடுறா. தூங்கிட்டு இருக்கும்போது தூங்குற அந்த இது தெரியாமல் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு தாய் மீன் அங்கே வந்து அந்த குளத்தங்கரையில் அந்த தாய் மீன் வந்து அது லயச்சு கேட்குது. அது கேட்கறது மட்டும் இல்லாமல் அது வயிற்றுக்குள்ள ஒரு குட்டி மீனும் இருக்குது. அதுவும் கேட்குது. அதுவும் கேட்டுக்கிட்டே அந்த ஃபுல்லாக அந்த தாய் மீன் வந்து அது டயர்டாயிருது. அந்த குட்டி மீன் வந்து இன்னும் அதை வந்து ரசித்து அந்த ஃபுல் இதையும் கேட்குது. அப்போ அந்த உலகத்தோட எல்லா விஷயத்தையும் அந்த குட்டி மீன் வந்து புரிஞ்சுக்கிட்டது அப்படிங்கிற மாதிரி இதாயிருது. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு இளைஞனாக மாறி அந்த மீன் வெளியே வந்து ஒரு இளைஞன் உருவெடுத்து அந்த சின்ன குழந்தை மாதிரி வந்து காலெல்லாம் அந்த விவரம் இல்லாமல் உலகத்தை பற்றி தெரிஞ்சிருச்சு. ஆனால் மெச்சூரிட்டி இல்லை. ஒரு மீனுடைய தன்மை அந்த அதை வந்து காலை எட்டி உதைச்சு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது அந்த பார்வதி தேவி அவங்க கிட்ட. அதுக்கப்புறம் அந்த தாயும் இந்த சிவனுடைய அந்த பேச்சை கேட்டு அந்த தாய் மீனும் வந்து மனித உருவம் எடுத்து தன் மகனை கட்டி அணைத்து அதை வந்து ஆக்ரோஷத்தை சமாளிக்கிற மாதிரி ஒரு இடம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மச்சமுனி அப்படிங்கிறது என்னன்னா அடுத்த அவதாரத்துக்கு உரியது. 2 மீன்களாக தெரிகிறது. ஒன்று தாய் மீன், இன்னொன்று குட்டி. இங்கே மீன ராசிக்கு 2 மீன்கள் தன்மை இருப்பதனால் இந்த
இடம் வந்து நம்மளுக்கு இதா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கர்மா. ஒரு ஆணும், பெண்ணும் சேர்ந்து செய்யக்கூடிய கர்மாவினுடைய விளக்கங்கள சிவபார்வதி வந்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க தாயும், மகனும் அப்படிங்கிற அந்த உறவு பாலங்களை வந்து எடுக்கிற இடம். அது மீனராசி நீர்த்தன்மையில் இருப்பதுனா, இது உறவுகளின் நிலைகளை எடுத்து கூறுவதாக இருக்கும். உறவு நிலையில் என்ன உறவு நிலைனா, நெறைய உறவு நிலைகள நம்ம தேடி எடுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஆனா குழந்தை பாக்கியம்ங்கிற உறவு நிலை வந்து நம்மளுக்கு உருவாக்கப்பட்ட அது வந்து முக்கியமான உறவு நிலை. அந்த உறவு நிலை நமக்கு வேணும்னா, இந்த மச்சமுனி அவதாரத்துக்குடன் போகும்போது, அந்த வழிபாடு பண்ணும்போது, நம்மளுக்கு வந்து அது பயங்கரமா எஃபெக்ட் ஆகுது. அதுவும் இத வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணுவது சிறப்பான ஒன்றாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த மச்சமுனி சித்தர வந்து வழிபடணும் அப்படின்னா, இவருடைய ஜீவ சமாதி எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு மேம்? அதாவது ஜீவசமாதி பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றத்தில் வந்து காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்துல இருக்குது அப்படிங்கிறது இருக்கு. அப்புறம் திருவனைகாலிலும் இருக்குது அப்படிம்பாங்க. நம்ம திருப்பரங்குன்றத்தில் உள்ள அந்த கோயில தான் எடுக்கணும். ஏன்னா, அங்க தான் வந்து முருகருக்கும், தேவயானைக்கும் கல்யாணம் நடந்த இடம் அது. இங்க வந்து ஆண், பெண்ணுடைய உரையாடல் தான் அங்க முக்கியமா இருக்குது. அந்த திருமணம் நடந்த அந்த உரையாடல்கள் அங்க நடைபெறும்போது, அங்க மச்சமுனியுடைய இதுவும் நமக்கு முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது அப்படிங்கிறது காசி விஸ்வநாதர் கோயிலும் அங்க இருப்பதுனால அது ரொம்ப விசேஷமாக இருக்குது. இந்த மச்சமுனி முனிவர் வந்து இன்னும் வரைக்கும் இது மீனாகவே இருக்கிறார். அவருக்கு இதுவே கிடையாது. இன்னுமே அவர் வந்து உடலுடன் தான் உலாவுகிறார். அந்த மீனின் உடலுடன் தான் உலாவி வந்துகிட்டே இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. அதனால் நம்ம இந்த இடத்துல வந்து வழிபாடு பண்ணும்போது திருமண வைபவங்களும் நல்லா இருக்கும். உறவு பாலத்துக்கு திருமண வைபவம் முக்கியம். அதே சமயம் குழந்தை பாக்கிய விஷயமும் நம்மளுக்கு நல்லா இருக்கும். குழந்தைங்களால் வர பிரச்சனைகளை ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைய கண்ட்ரோல் பண்ண முடியாம நமக்கு அத்துமீறி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற தாய்மார்கள் இந்த மச்சமுனிக்கு வழிபாடு பண்ணும்போது அந்த குழந்தைங்களை உங்க கண்ட்ரோல்ல எடுக்கிறதுக்குள்ள திறனும் இதுல இருக்கும். ஓகே. ஸோ மச்சமுனி சித்தர மீன ராசிக்காரர்கள் வழிபடலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஸோ இந்த மச்சமுனி இவருடைய இந்த சித்தருடைய படத்தை நம்ம வீட்ல வச்சு வழிபடணும் அப்படின்னா எந்த திசையில வைக்கலாம்? இந்த மச்சமுனியுடைய திசை வந்து பார்த்தீங்கன்னா, வடகிழக்கில் வைத்து வழிபடுவது சிறப்பாக இருக்கும். இவருக்கு வந்து நீங்க வந்து என்னன்னா, ஆத்ம விளக்கு வைத்து வழிபடுவது மிக சிறந்த ஒன்றாக இருக்கும். பூக்கள், நறுமணங்கள் எல்லாமே சேர்க்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். நறுமணம் மிகுந்த எல்லா பூக்களையும் கதம்பமும் நீங்க எடுக்கலாம் இந்த மச்சமுனிக்கு. எல்லா நறுமண பூக்களும் சேர்ந்து ஏன்னா இங்க சுக்கிரன் உச்சம் பெறுவதனால் அந்த நறுமணம் மிகுந்த எல்லா பூக்களும் பொதுவாக மருவும், மரிக்கொழுந்தும் ரொம்ப விசேஷமா இருக்கும். அதுபோக எல்லா பூக்களையும் நம்ம வந்து அங்க மச்சமுனியுடன் சேர்த்து வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறந்த இதா இருக்கும். ஸோ மச்சமுனி சித்தர வீட்ல வழிபடும்போது என்ன மாரியான விரத முறைகள்ல இருக்கணும் மேம்? இந்த மச்சமுனி வழிபாடு பண்ணும்போது இது பிறப்பு, இறப்புக்குள்ள தீட்டுகள் மாரி அர்த்தம். இந்த 2 தீட்ட பத்தி தான் நெறைய இருக்கிற மாரி இருக்கிறனால, இங்க வந்து நம்ம வெஜிடேரியன் முழுமையாக எடுத்து வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, மச்சமுனிய வழிபாடு பண்ணுவது காலையிலேருந்து இரவு வரைக்குமே வந்து உங்களுடைய உணவு பழக்கவழக்கங்களில் எந்த குறைபாடும் வேண்டாம். வெஜிடேரியனாக உணவு உட்கொள்வது சிறப்பாக இருக்கும். ஏன்னா, உறவு நிலைகளில் நம்ம வந்து உணவை தான் பிரதானமா வைத்து உறவு நிலை வளர்ப்பே அதிகம். விருந்து வைக்கிறது எல்லாமே அந்த உணவு வைத்து. அதனால உணவு வைத்து படையல் பண்ணி சாப்பிட்டுட்டு அந்த மாரி பண்ணுவது சிறப்பாக இருக்கும். ஃபுல் விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனால் நீரின் போக்கை அதிகமாக ஆக்கக்கூடாது. நீரை வந்து அதிகமா செலவு பண்ணக்கூடாது. இது பண்ணிட்டு நீங்க வந்து பூஜைகள் பண்ணும்போது சிறந்த பலனை கொடுக்கும். ஓகே. ஸோ என்ன கிழமையில வழிபடணும் மேம்? இவர் கிழமை வந்து வெள்ளிக்கிழமை வழிபடுவது சிறப்பாக இருக்கும். 12லிருந்து 18 வெள்ளிக்கிழமைகள் நீங்க எடுக்கணும். மச்சமுனி வழிபாடு குழந்தை பாக்கியத்துக்காக எடுக்கிறதாக இருந்தால், வீட்ல வச்சு அந்த குழந்தை பாக்கியத்துக்கு நம்ம வழிபாடு பண்றோம். அந்த கோயிலுக்கு போக முடியலன்னா, குறைஞ்சது 12 வாரம் அல்லது 18 வாரம் வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க அந்த வழிபாட எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா, கண்டிப்பாக உணவு படைகளுடன் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லாருக்கும். அதில் ஒரு துளி உணவுகளை எடுத்து மீன்களுக்கு போடுவது, இல்லாட்டா பொரி எடுத்து போட்டுட்டு, திரும்பவும் நீங்க பூஜைகள தொடர்வது சிறப்பாக இருக்கும். ஓகே. பொதுவாவே இந்த மீன்களுக்கு பொறி போடுறது அப்படின்ற பரிகாரம் யாருக்கு வேலை செய்யும் மேம்? இந்த மீன்களுக்கு பொறி போடுறது பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்கு நல்லா இருக்கும். அதே சமயம் கடக ராசிக்கும் நல்லா இருக்கும். கிணற்றில் வாழும் மீன்கள், குளத்தில் வாழும் மீன்களுக்கு போடுவது விருச்சிக ராசிகளுக்கு நல்லா இருக்கும். ஓகே. ஸோ பொதுவா இந்த பரிகாரம் செய்யறதுனால நம்ம வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் கிடைக்கும்? இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த பரிகாரம் செஞ்சா நமக்கு நல்லா இருக்கும் சொல்றோம் இல்லையா? அதேபோல் வந்து ஒரு பரிகாரம் செஞ்சிருந்தா முழுமையான மாற்றம் நான் எடுத்துட்டு வரமாட்டேன். இப்போ நம்மளுக்கு கால் ஊனம் பிறப்பிலே தெரியும் கால் ஊனம்னு. அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கட்டைக்கால் வந்து வச்சுருக்கோம் இல்லையா? அது வைக்கும்போது ஒரிஜினல் காலுக்குள்ள ஃபீல் குடுக்காது.
ஜஸ்ட் மூவ் பண்ணும். ஆனா அது வலிகள்லாம் இருக்கும். அதேபோல் தான் நம்மளுடைய பரிகாரங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கட்டைக்கால் வச்சுக்கிற மாரி தான். அது உங்களுக்கு இயற்கையான ஒரு கால் மாரி ஒரு உணர்வுகள தராது. அதேபோல் அது அது கலத்தி வைக்கக்கூடிய தன்மை தான். அத மனசார நம்ம ஏத்துக்கிட்டு அந்த பரிகாரத்த நான் பரிகாரம் செஞ்சேன், இவ்வளவுதான் நடந்தது, முழுமையா மாறல அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பரிகாரங்கள் வந்து மாற்றம் கொடுக்கும். ஆனா அந்த மாற்றம் சிறு வலிகளுடன் தான் அந்த மாற்றம் இருக்கும். ஓகே. ஸோ இந்த மச்சமுனி சித்தர் வழிபாடு பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ பொதுவாவே நம்ம பேசின இந்த 12வது ராசி, இந்த 11 ராசிக்கும் நீங்க சொன்ன விஷயங்கள் என்னன்னா, சித்தரை வழிபடும்போது இந்த மாரியான நிறங்கள நீங்க பயன்படுத்துறது நல்ல பலன் தரும்னு சொன்னீங்க. ஸோ இந்த சித்தரை வழிபடும்போது நம்ம என்ன மாரியான நிறம், ஆடைகளை நம்ம பயன்படுத்தலாம்? பர்பிள் கலர் நல்லா பயன்படுத்தலாம். நல்ல ஊதா, பர்பிள், ஊதா கலர் பயன்படுத்தலாம். அப்புறம் இன்னொரு பயங்கர இதா இருக்கும். ரோஸ் கலர் நல்ல டார்க் ரோஸ் அந்த மாரி கலர்கள பயன்படுத்தும்போது நல்லாருக்கும். எல்லோவும் ரோஸும் கலந்த மாரி ஒரு கலர் வரும். அதுவும் பயன்படுத்தினா நல்லாருக்கும். ஓகே. டார்க் ரோஸ்னா இந்த ராணி ராணி பிங்க் அந்த மாரி அடிக்கிற மாரி மிட்டாய் கலர்ம்பாங்க. அந்த மாரி கலர்ல பயன்படுத்தலாம். இன்றைய நிகழ்ச்சியில 12 ராசிக்காரர்களும், அந்த ராசியில வரக்கூடிய நட்சத்திரக்காரர்களும் என்ன மாரியான சித்தரை வழிபடணும், என்ன மாரியான பூஜை முறைகள நம்ம வீட்ல இருந்தபடியே செய்யலாம் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கங்கள் குடுத்தீங்க. நன்றி. நன்றிங்க.